நான் இங்கே ஒரு விஷயத்தை பார்க்குறேன். இந்த அவையில் உட்கார்ந்து இருக்கிற நிறைய பேர் எம்எல்ஏ ஆகணுன்றது என்னோட சத்தியமான ஆசை. ஏன் அப்படின்னா, இவங்க யாரும் பணக்காரர் கிடையாது. இவங்கள விட பெரிய பெரிய பணக்காரர் அந்தந்த கட்சியில் உட்காந்துருக்குறாங்க. இவங்களுக்கு சீட்டு கொடுக்கணும். ஏன்னா மக்கள் பிரச்சனையை பேச வந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி ஆட்களை கட்சியில் வளர்த்து விட்டா அந்தந்த கட்சிக்கு நல்லது. புரிகிறவங்களுக்கு புரியும். அதனால் நான் இதை சொல்கிறேன். அப்புறம் இந்த கரண்ட் பில்லுன்னு ஒன்று இருக்குது. அதனால் தேர்தலை கொஞ்சம் சீக்கிரமாக வச்சிட்டிங்கன்னா மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நல்லது. ஏப்ரல் மாதத்தில் மே மாதத்துலலாம் வந்து நீங்கள் பாட்டு கொள்கையை பேசிக்கின்னு பாட்டு போட்டுன்னு ரீல்ஸ் போட்டுன்னு வாட்டு ப்ரோ ராங்கு ப்ரோன்னா கரண்ட்டு பில்லு ஜாஸ்தியாக இருக்கும்போது கரண்ட்டு பில்லு பேயடி அடிக்கும். கொள்கைலாவது ஒன்று அது தூக்கி போட்டு போயிட்டே இருக்கும். யார் ஆட்சிக்கு வரும்போது இப்போ ஒரு ரகசியத்தை நான் சொல்கிறேன். கரண்ட்டு பில்லை குறைப்போன்னு யாருன்னா அறிவிப்பு கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பாஸ் மார்க் வரும். ஏன்னா ஓனர் மக்கள் பார்ப்பாங்கல்ல, ஆமாம் 1000 ரூபா கொடுக்குறாங்க, 800 ரூபா அதிலே போயிடுது அப்படின்னு யோசிப்பாங்க. இது ஒரு பிரச்சனை.